சார் இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வெர்சஸ் கம்பெனி அப்படின்னா சட்ட ரீதியா எது பாதுகாப்பானது? இப்போ ஒரு வேளை ஒருத்தர் தவறான ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டா அவரோட சொந்த சொத்து கூட பாதிப்பாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்குது? பொதுவாக முதல்ல இந்த பார்ட்னர்ஷிப்புக்கும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் வந்து ஒரு டிஃபரன்ஸை பார்த்துக்கணும். பார்ட்னர்ஷிப்ன்றது வந்து பிசினஸும் அவர் தான், கம்பெனியும் அவர் தான், ரெண்டுமே ஒன்று. கம்பெனியில் வந்து அப்படி இல்லை. பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வந்து கம்பெனின்றது தனி என்டிட்டி, டைரக்டர்ஸ் அப்படின்றது தனி என்டிட்டி. ஓகே, இவங்க டைரக்டர்ஸும் வந்து கம்பெனிக்காக வேலை செய்கிற மாதிரி தான். ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம பார்ட்னர்ஸ்னா முழு லைபிலிட்டி வரும். அதில் வந்து முழுக்க என்ன தப்பு பண்ணாலும் சரி, யார் தப்பு பண்ணாலும் பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஸ் அவங்க கொடுத்தாகும். பட் கம்பெனியில் அப்படி கிடையாது. கம்பெனில்னா கம்பெனி வந்து ஒரு எடுத்த டெசிஷன் தப்பு, அதனால அதில் ரொம்ப லிமிட்டடான லைபிலிட்டி தான் வரும். அந்த இடத்துலையும் தவறு பண்ணியிருந்தாங்க, வேணும்னு தவறு பண்ணாங்கன்னா டேரக்டர் தான் பொறுப்பாவாங்களே தவிர இது வந்து லைபிலிட்டி ரொம்ப முழுசாக வராது. இதில் அதனால தான் பார்த்தீங்கன்னா பர்சனல் கேரண்டி அது இதெல்லாம் வந்து டேரக்டர் கொடுக்க சொல்லுவாங்க ஒரு சில இதில். அதனால பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்றது வந்து கொஞ்சம் பாதுகாப்பானது. ஓகே, தொழிலையும் வந்து நல்லா விரிவுபடுத்தக்கூடிய பெருசாக ஆக முடியும். பார்ட்னர்ஷிப்ன்றது ஒரு லிமிடெட், அவ்வளவுதான். சார் இதுல நிறைய பேர் வந்து பேப்பர் ஒர்க் வந்து பிரைவேட் லிமிடெட்ல ஜாஸ்தியா இருக்குது, அதனால நான் பார்ட்னர்ஷிப் ஒர்க் போறேன் அப்படின்றாங்க. அது கரெக்ட்டுங்களா? இப்போ பார்ட்னர்ஷிப்ல வந்து நம்ம இஷ்டம் போல எதை வேணா பண்ணிக்கலாம். நஷ்டம் வந்தாலும் டமால்னு போயிடும், லாபம் வந்தாலும் பெருசா நம்ம எடுத்து அள்ளிட்டு போயிடலாம். பட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் அக்ரிமெண்ட். ஓகே, அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட், போர்டு மீட்டிங்கு, 4 பேர் சேர்ந்து தான் செய்ய முடியும். நம்ம இஷ்டம் போல ஒரு ஆள் தனியாக செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது தவறு நடக்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். அதனால பொதுவாக கம்பெனி வந்து சேஃப். கம்பெனியில் வந்து 4 பேர் சேர்ந்து முடிவு எடுக்கிறது. பிசினஸ் பார்ட்னர்ஷிப், ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா அவங்களா முடிவு எடுப்பாங்க. அதனால சின்ன லெவலாக இருக்க வரைக்கும் நீங்க பார்ட்னர்ஷிப், ப்ரொப்ரைட்டர்ஷிப் வந்து நல்லது, அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனா கொஞ்சம் வளரும் போது கம்பெனி தான் பெஸ்ட். சார் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளரணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருக்கும்? பொதுவாக பார்ட்னர்ஷிப்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் வீக்குன்னு தான் சொல்லுவேன். ஆரம்பிக்கும் போது பார்ட்னர்ஷிப்பாக ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட கோஆப்ரேஷனு, கம்பெனி வளர்ச்சி, மற்ற எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் பிரைவேட் லிமிட்டடாக பெருசாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அப்படி பண்ணுமே தவிர நீங்கள் வந்து இதிலேயே நம்ம பண்ணிக்கலாம், நம்ம கை கிடக்காமவே இருக்கோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இதுனா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது வெளி ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் கொண்டு வர முடியும். வெளியில் உள்ள ஷேர் ஹோல்டர்ஸை கொண்டு வந்து அவங்களோட முதலீடுகள்லாம் அட்ராக்ட் பண்ண முடியும் கம்பெனியில். இதே வந்து பார்ட்னர்ஷிப்பில் அதெல்லாம் பெருசாக கொண்டு வர முடியாது. அதனால நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இதில் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப தெளிவாக நம்ம பேசிக்காத பல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த கம்பெனி, ரொம்ப இணைபிரியாத நண்பர்கள் 40 வருஷம் கம்பெனின்னு உள்ள வந்து அவங்களுக்குள்ள சண்டை போட்டு, அவங்க மனைவிமார்களால் சண்டை வரும், ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தனித்தனி ஃப்ரெண்ட்ஸ்னால சண்டை வரும், உறவினர்களால் தகராறு வரும், சொந்தக்காரனை கொண்டு வந்து ஒருத்தர் வைப்பார் ஒரு ஃப்ரெண்டு, அந்த சொந்தக்காரனால பிரச்சனை வரும்னு பல நட்பே வந்து பயங்கரமான பகையான கதையெல்லாம் நிறைய உண்டு. அதனால எல்லாத்தையும் தெளிவாக எழுதிக்கிட்டு யாரு என்னென்ன ரோல்னு தெரிஞ்சு பண்ணா கண்டிப்பா வெற்றி அடையும். ஏதாவது டாக்ஸ் டிஃபரன்ஸும் இந்த ரெண்டு இதுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? டாக்ஸ் ஆங்கிள் ஆக்சுவலி பார்க்கவே கூடாது. மேஜர் டிஃபரன்ஸ் இல்லை டாக்ஸ்லனாலும். நீங்க வந்து டாக்ஸ் பண்ணா என்னன்னா, இப்போ நீங்க பார்ட்னர்ஷிப், ப்ரொப்ரைட்டர் கன்சர்ன்லாம் பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஒரு சில நேரங்களில் ஏமாத்திடுவாங்க. கவர்மெண்ட் கட்ட வேண்டாம், இது நம்ம தானே இருக்கோம், நம்ம யார்கிட்டையும் கணக்கு காட்ட வேண்டாம், அந்த டாக்ஸ் எடுத்து உள்ள போட்டுப்போம் அப்படின்னா. இதே பிரைவேட் லிமிடெட் கம்பெனில அப்படி பண்ண முடியாது. யாராவது எடுத்து உள்ள வச்சாங்கன்னா அந்த இடத்துக்கு தெரிஞ்சிடும். அதனால இந்த மாதிரி ஆங்கிள் போனீங்கன்னா கொஞ்சம் பெருசா வளரும் போது கண்டிப்பா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் பெஸ்ட். ஆனா கொஞ்சம் லெங்க்தியான ப்ராசஸ். சரிங்க சார், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கும்போது சண்டை வருது அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க, ரைட்டு. இதே ஒரு ஃபேமிலிக்குள்ள அப்பா பையன் இவங்கெல்லாம் சேர்ந்து பிசினஸ் பண்ணும்போது எது பெஸ்ட் சார்? ஸ்மால் ஸ்கேல்ல இருக்கிற வரைக்கும் அப்பா இவங்க சேர்ந்த ஐடியாஸ், அவங்களோட ஐடியா மட்டும் இருந்தானா ஓகே. ஆனா பொதுவாகவே அப்பா புள்ள வேற ஐடியாவை மட்டுமே வச்சு ஓடுமா கம்பெனி அப்படின்னா கிடையாது. புது திட்டங்கள், புது ஐடியா, புது ஆட்கள், புது பொருட்கள் அப்படின்னு நம்ம செய்யும் போது வெவ்வேறு ஆட்கள் உள்ள வந்தாதான் அவங்க வந்து பெருசா வளர முடியும். நீங்க ஒரு சில குடும்ப கம்பெனியை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஓகே, அதெல்லாம் வந்து 1000 கம்பெனியில் ஒரு கம்பெனி வெற்றி அடையும். அதில் பார்த்தீங்கன்னா அப்பா நடத்திக்கிட்டு இருப்பாரு கம்பெனி, அடுத்து பையன் நடத்தினா கிளவு, அப்பா பையன் நடத்திருப்பாரு, கடைசியில் பார்த்தா 3வது பேரன் வரும்போது விட்டுருவான். ஏன்னா அப்பா கற்றுக்கிட்ட வித்தையை, தாத்தா செஞ்ச வித்தையை வந்து பேரனுக்கு தெரியாது. ஸோ அதனால கம்பெனியாக இருந்ததுன்னா அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணி லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அது மாதிரி பெருசாக வளருவாங்கன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம் இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல ஒரு ஃப்ராடு கம்ப்ளைண்ட் வந்துடுது சார், அப்போ எதுக்கான பாதிப்புகள் அதிகமாக இருக்கும்? பார்ட்னர்ஷிப்பில் வந்து டைரக்டாக ஒரு அக்யூஸ்டு முத்திரை கிடைக்கும். கம்பெனியில் டைரக்டர்ஸ் லைபிள் ஆவாங்க. பட் அது ஆக்சிடென்டலாக நடந்தது, இதனால தொழிலாளியும் இல்லை மற்றவங்களால நடந்தது அப்படின்ற மாதிரி நீங்கள் யாரோ ஒருத்தவங்களால நடந்தது, 3வது நபரால் நடந்தது அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணால் அதுலேருந்து வெளியில் வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்னு வந்துட்டா பார்ட்னர்ஷிப்பில் டைரக்டாக இவங்க தான் அக்யூஸாகவே ஆயிடுவாங்க.
ஒரு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் சார், எது வந்து ஈஸியஸ்ட்டாக க்ளோஸ் பண்ண முடியும்? இது வந்து ப்ரொப்பரைட்டர்ஷிப்பு பார்ட்னர்ஷிப்லாம் டக்குன்னு அன்னைக்கே க்ளோஸ் பண்ணி டிசால்வ் பண்ணிடலாம். டக்குன்னு அன்னைக்கு ஒரே நாள் 2 நாள்ல. பிரைவேட் லிமிட்லாம் அப்படி கிடையாது. அது ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணி ஓகே கம்பெனி க்ளோஷர்னா அதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர் உண்டு. ஏன்னா கம்பெனி பேர்ல சொத்துக்கள் இருக்கும். அந்த சொத்துக்கள்லாம் வந்து யாருக்கு போகுது என்ன ஏதுன்னெலாம் பார்த்து அந்த சொத்துக்கள்லாம் டிஸ்போஸ் பண்ணி அந்த ஷேர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டருக்கு எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணி கடைசி வரைக்கும் முடிக்கிறதுக்கு டைம் கன்சியூமிங். அதனால ஆரம்பிக்கிறதும் நிறைய ப்ரொசீஜர் உண்டு, முடிச்சு வைக்கும்போது கம்பெனி வந்து நிறைய ப்ரொசீஜர் உண்டு, அதில் நிறைய பலன்களும் உண்டு. பட் பார்ட்னர்ஷிப்பில் அதுக்கேற்ற பலனும் உண்டு, டக்குன்னு முடிச்சுக்கவும் செய்வோம். இப்போ காஸ்ட்டை நான் குறைச்சிக்கிறேன், இல்லை பேப்பர் ஒர்க்கெலாம் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னலாம் சொல்லிட்டு நம்ம தவறான ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நல்லதுன்னு சொல்கிறீங்க. 100% நமக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ அந்த ஈஸியானது என்றைக்குமே பிரச்சனையும் ஈஸியாக வரும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அந்த இடத்துல. மேலும் கம்பெனி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.